டிவிகேவுடைய கரூர் கேம்பெயினில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 பேர் இறந்ததா நியூஸ் வெளியே வந்துட்டுருக்கு. அதில் வந்து சின்ன பசங்க மட்டுமே கிட்டத்தட்ட 8 பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கேட்கும் போதே அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது ஆக்சுவலாக. பட் இந்த நேரத்துலையும் அவங்க ஃபேமிலி பற்றி யோசிக்காமல் இதை வந்து வச்சு ட்ரால் பண்ணிவிட்டு தப்பாக பேசிவிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க ஒரு சில பேருக்கு வந்து என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. தலைவர் விஜய் அண்ணன் மேலே தப்பு சொல்கிறவங்களா இருக்கட்டும், நம்ம வந்து ஒருத்தரை ப்ளேம் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே அந்தளவுக்கு க்ரௌட் புல்லிங் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சே சின்ன பசங்களுக்கு கூட்டின்னு வர பேரண்ட்ஸு தப்பு சொல்கிறதா, இல்லை அங்கே கூட்டம் சேரும் அப்படின்னு தெரிஞ்சும் போதுமான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்காத கவர்மெண்ட் தப்பு சொல்கிறதா, இல்லை அங்கே அந்தளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் நாம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இல்லாமல் மரத்து மேலே ஏறி நிற்கிறது, ஒரு கரண்ட் கம்பத்து மேலே ஏறி நிற்கிறது, ஒரு வண்டி மேலே ஏறி நிற்கிறது, இப்படி பண்ணுறவங்கள தப்பு சொல்கிறதா, இல்லை இவங்க வேறு லொக்கேஷனில் தான் பர்மிஷன் கேட்டிருந்தாங்க, பட் இந்த இடத்துல தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு பர்மிஷன் அப்ரூவல் கொடுத்து கவர்மெண்ட்டை தப்பு சொல்கிறதா. எண்ட் ஆஃப் த டே மக்களாகிய நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது எல்லாமே. இதே தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஆர்சிபி கேம்பெயின்லேயும் சொல்லியிருந்தேன். இது அதுக்கு முன்னாடி நடந்த துணிவு படத்தில் அந்த டைம்லேயும் சொல்லியிருந்ததும், மக்களாகிய நாம் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சுற்றி என்ன நடக்குது, யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மூவ் பண்ணணும். சும்மா இருக்கிற பாசத்தில் அப்படி போய் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே நம்ம யாருக்காக பண்ணுறோமோ அவங்களே விரும்ப மாட்டாங்க. அதை அவங்களுக்கு நம்ம சேஃபாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, நம்ம அவங்க சேஃபாக இருக்கணும்னு தான் நினைப்போம். ஒரு உயிரை கொடுத்து தான் அவங்க பாசத்தை அன்பை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது அவங்களுக்கே பிடிக்காம தான் போகும். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் மெச்சூர்டாக கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கணும். அப்கமிங் டேஸில் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். போன ஒவ்வொரு உயிரும் முக்கியம்தான். நம்ம அப்படி சிம்பிளாக சொல்லிட்டு போயிட முடியாது. அதனால தான் அந்தளவுக்கு நான் திரும்பி சொல்லிகிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மெச்சூர்டாக ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருங்க. இறந்து போன 30 பேருக்கு ரெஸ்ட் இன் பீஸ். இதுக்கப்புறம் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய கடமையும் கூட. பார்த்து நடந்துப்போம், நம்ம சேஃபாக இருப்போம், சுற்றி இருக்கிறவங்களையும் சேஃபாக பார்த்துப்போம். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்கு நம்ம மெச்சூர்டாக ரெஸ்பான்சிபிலிட்டியான நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.